அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் வீடுகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகம் செய்யும் பணியை இந்தியன் ஆயில் நிறுவனம், பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் மேற்கொண்டு வருகின்றன. இவ்வாறு சமையல் எரிவாயு சிலிண்டரை பெறும் வாடிக்கையாளர்களின் விவரங்களை எண்ணெய் நிறுவனங்கள் சேகரித்து வருகின்றனர். ஆன்லைன் மூலம் வாடிக்கையாளர் விவரங்கள் சேகரித்து சரிபார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆன்லைன் மூலம் வாடிக்கையாளர்கள் விவரங்களை சமர்ப்பிக்க வரும் மார்ச் 31ஆம் தேதி இறுதி நாள் எனவும், எனவே காலக்கெடு முடிவதற்குள் வாடிக்கையாளர்கள் தங்களது விவரங்களை தங்கள் ஏஜென்சிகளிடம் சென்று தெரிவிக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது. இது குறித்து எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் கூறும்போது, தமிழகம் முழுவதும் 2,10,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் உள்ளனர். இதில் உண்மையான வாடிக்கையாளர்கள் யார் என்பதை கண்டறிந்து போலிகளை களைவதற்காக வாடிக்கையாளர்களின் விவரங்கள் ஆன்லைன் மூலம் சேகரிக்கப்பட்டு வரப்படுகிறது. இதன்படி வாடிக்கையாளர்கள் தங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கு சென்று ஆதார் கார்டு மற்றும் பயோமெட்ரிக் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது அவர்கள் பதிவு செய்துள்ள மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வரும். இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். கேஸ் ஏஜென்சிகளுக்கு நேரில் செல்ல முடியாத வாடிக்கையாளர்களுக்கு ஏஜென்சி ஊழியர்கள் அவர்களது வீட்டுக்கே சென்று விவரங்களை சேகரிப்பர். இதுவரை மொத்த வாடிக்கையாளர்களில் தற்போது 65% பேர் தங்களுடைய விவரங்களை சமர்ப்பித்துள்ளனர். மேலும் இந்த விவரங்களை சமர்ப்பிக்க காலக்கெடு ஏதும் நிர்ணயிக்கப்படவில்லை. எனவே சமூக வலைதளங்களில் இது குறித்து பரவும் தகவல் தவறானது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நன்றி, வணக்கம்.